ஒரு தடவை இந்த மாதிரி சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். திரும்ப திரும்ப இதுவே செஞ்சு சாப்பிடுவீங்க. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் அயர்ன் கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்ட வாக்குல கட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வரட்டும். ஸோ அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா நான் வந்து 900 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் கிட்டக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன் கிட்டக்க இந்த மாதிரி யோகர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் 1.5 டீஸ்பூன் வந்து நார்மல் சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன். அண்ட் மல்லித்தூளுமே வந்து ஒரு 2 டீஸ்பூன் கிட்டக்க சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கிட்டக்க கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 வீட்டில் அரைச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் வந்து பிளாக் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம். ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஆனியன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஆனியன் ஃப்ரை பண்ணா அதே கடாயிலேயே இந்த சிக்கனையும் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப கொஞ்சமா தண்ணி மட்டும் ஆட் பண்ணிட்டு லிட் க்ளோஸ் பண்ணிருங்க. அதுலயே அது நல்லா குக் ஆகி வரும். ஒரு 10 நிமிஷம் போல ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணாலே போதும். சிக்கன் எல்லாம் நல்லா குக் ஆகி வந்துடும். உங்களுக்கு கிரேவி எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான அண்ட் ஈஸியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். இது சப்பாத்தி, கீ ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதில் மெயினாகவே பார்த்தீங்கன்னா தக்காளி இது எதுவுமே நம்ம சேர்க்கல, பட் கிரேவி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.